உலகத்துல யாருனாலையும் மற்றவங்க செஞ்ச தப்பை தான் செஞ்சதை ஒத்துக்க முடியாது. இப்போ என் மேலே 3 போலீஸ் கேஸ் இருக்கு. இது எல்லாமே பண்ணினது என் ஃப்ரெண்ட்ஸ் தான். இந்த தப்பு எல்லாமே நான் செய்யலன்னு போராடினதுக்கு என்னை பைத்தியக்காரன்னு பட்டம் கட்டிட்டாங்க. இதான் நான். என் பேர் கருணா. வாழ்க்கையில் ஏதாச்சும் சாதிக்கணுங்கிற வெறியோடு எப்போதுமே இருப்பேன். அதுக்காகவே நல்லா படிக்கிறேன். இதுதான் என்னோட லைஃப். இவங்க தான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ். இவங்களோட விருப்பங்கள் எல்லாமே மாறுபட்டு இருந்தாலும் எங்களை மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. Bro, have fun, bro. இவ்வளோ சந்தோஷம் இருந்தாலும் அதை கெடுக்கிறதுக்குன்னே சில தொல்லைகளும் எனக்கு இருந்துச்சு. பிளாக் பாண்டா நீயா? வீட்டை சொல்லிட்டு வந்துட்டியா? வரல. இதுக்கு மத்தியில் எனக்குள்ளே ஒரு அழகான கதை. அப்புறம் எப்போ நீங்கள் ஃப்ரெண்டெல்லாம் இங்கிலீஷ் சொல்லிக் யா வேலையா இருக்காங்க. அவங்களும் கேட்பானுங்க. மேடம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். இங்க டிபார்ட்மென்ட் வாசம் அத வர மாட்டீங்க. பிஸி என்ன பண்றது? பாருங்க. பிஸி நோனே பாருங்க. புது கேஸ் உங்க ரெண்டு பேருக்கு தான். அத கூப்பிட்டேன். இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். உங்களுக்காக தேடி எடுத்துர்க்கேன். ஓகே சரி பை. ஓகே. ஆல் தி பெஸ்ட்.
பேர் கருணா, அப்பா பேர் சூரியன். யூனிவர்சிட்டியில் பெஸ்ட் ஸ்டூடெண்ட். ஆனால் இப்போ பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலில் இருக்கீங்க. இப்போ உங்களை டாக்டர் வந்து நீங்கள் முழுமையாக குணமடைஞ்சிட்டீங்கன்னு சொல்லி உங்களை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கான கடைசி விசாரணை தான் இன்னைக்கு. டாக்டர் நான் பைத்தியம் இல்லைன்னு சொல்லிட்டாரா? டாக்டர் ரிப்போர்ட் இப்போ கம்ப்ளீட் ஆச்சு. ஓகேவா? இதில் வந்து நீங்கள் பூர்ணமாக குணமடைஞ்சிட்டீங்க இதை பொறுத்த வரைக்கும். என்ன இப்போ உன் பேரில் 3 கேஸ் இருக்கு. ஒரு பொம்பளை பிள்ளை அடிச்சிருக்க, ஒரு பையனோட காடி வச்சு அவன் கையை உடச்சிருக்க, இன்னொன்று யூனிவர்சிட்டி ப்ரொஃபைலையும் ஹேக் பண்ணியிருக்க. இப்போ அதுக்கு நீ என்ன சொல்ல வர? சார் 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 அது எதுவுமே நான் பண்ணல சார். எனக்கும் அது ஒரு சம்மந்தமும் இல்லை சார். சொன்னால் புரிஞ்சுக்கோங்க. இதோட நான் எத்தனை பேர்கிட்ட சொல்லிட்டேன். நீ உன் சொந்த கையிலே அடிச்சிருக்க. அந்த டைமில் நான் அங்கே இருந்தேன். நான் ஒத்துக்கிறேன், நான் இருந்தேன். ஆனால் அது எனக்கும் இதுக்கும் ஒரு சம்மந்தமும் இல்லை. பண்ணதெல்லாம் அவனுங்க தான், அடிச்சதெல்லாம் அவனுங்க தான். ப்ரோ யாரும் வராங்க ப்ரோ. ஹாய் ப்ரோ, உள்ள வரலாமா? வாங்க. எங்க ப்ரோ ரொம்ப நாள் ஆளே காணோம் இந்த பக்கம்? ப்ரோ இது அசைன்மெண்ட், டியூட்டோரியல், கிளாஸ் கொஞ்சம் பிஸி ப்ரோ. ஆமா, உங்களுக்கு ஏதாச்சும் வேலை இருந்தால் தான் வருவீங்க. இல்லை ப்ரோ, நீங்கள் வழியா ப்ரோ, நீங்கள் தான் யூனிவர்சிட்டி போத்தில் பூந்து உள்ளுக்கு பூந்து விளையாடுவீங்க. சரி சொல்லுங்க, வந்து சொல்லுங்க ப்ரோ. இந்த செம்மில் பாயிண்ட் செம்ம த்ரோவாக இருக்குது ப்ரோ. நீங்கள் தான் எப்பயாச்சும் இப்போ பாயிண்ட்டை ஏதாச்சும் கோல் மார்க் பண்ணி இது பண்ண ப்ரோ, ஏற்றுற ப்ரோ. ஆமாவா? இல்லை அது பிரச்சனை இல்லை. அப்புறம் ஏதாச்சும் சப்ஜெக்ட் ஃபெயில் பண்ணீங்களா ப்ரோ? 2 சப்ஜெக்ட் ஃபெயில் பண்ண ப்ரோ. ஆமாவா? நீங்கள் எல்லாத்துக்கும் சப்ஜெக்ட் ஃபெயில் பண்ணீங்களா? 3 சப்ஜெக்ட் ப்ரோ. 3 சப்ஜெக்டா? நம்ம கதை தான் ப்ரோ, விடுங்க பரவாயில்ல. என்னால் ஒரேடியாக அவங்க பாயிண்டர்லாம் ஏற்ற முடியாது. ஆனால் வந்து ஒரு சப்ஜெக்ட் பிசி அந்த மாதிரி எடுத்துறீங்களா, அது மட்டும் தான் என்னால் ஏற்ற முடியும், ஏ-மைனஸ்க்கு. அப்புறம் என்னன்னா ஒரேடியாக அவங்க ஓவரால் பாயிண்டர் வந்து ஏறிடும்ல, அவ்வளோதான். சரி நான் மாற்றுறேன். ஆனால் நீங்கள் ஒரு சப்ஜெக்டும் எனக்கு 1000 வெள்ளி கொடுத்துடணும். 1000 வெள்ளியா? சப்ஜெக்ட் ஒரு கோர்ஸே 1000 வெள்ளி ப்ரோ. அப்போ நீ படிச்சு தான் எடுக்கணும். நீ 6 நிமிஷத்தில் வேலையை முடிக்க போறியா இல்லை 6 மாதத்துக்கு படிச்சு எடுக்க போறியா? ஓகே ப்ரோ, நீங்கள் உங்கள் அக்கௌண்ட் வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க. நீங்கள் பேக்கிங் பண்ணிடுங்க ப்ரோ. ஓகே ப்ரோ, உங்கள் ஐடி நம்பர் மட்டும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி விட்டுருங்க. அப்படியே ஐடி நம்பர் சப்ஜெக்ட் கொடுத்தோம், வாட்ஸ்அப் பண்ணி விட்டுருங்க. ஓகே பிரச்சனை இல்லை. அதான் சரி ப்ரோ. ஓகே பார்ப்போம் ப்ரோ. இந்த மாதிரி ஒரு 4 பேர் இருந்தாலே போதும் ப்ரோ, நல்லா சம்பாதிச்சிடலாம் சார். இதே மாதிரி வேலையை விட்டுருந்தா ப்ரோ பிரச்சனையே என்ன தெரியுமா ப்ரோ? எந்த பிள்ளைகள்கிட்டயும் உங்களுக்கு ஒழுங்காவே பேச தரல ப்ரோ. இருந்த ஒரு பிள்ளைய விட்டுட்டு போச்சா? சரி விடுங்க, நாளைக்கு காலையிலேயே 1வது வேலை போய் அந்த பிள்ளைய பார்த்து நான் உங்ககிட்ட சேர்த்து வைக்கிறேன். ஓகேவா? ப்ரோ உங்கள் அழகா இருக்குமா? அழகா இருக்கும் ப்ரோ. ப்ரோ இருக்கு ப்ரோ. ப்ரோ இங்க என்ன பண்ற நீ? என்ன பண்ணிட்டு இருக்க? என்னது இது? நீ புரிஞ்சுக்கோ கருணா, இதுக்கு மேல இதெல்லாம் போதும், படிக்கலாம். நீ வந்து எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேற. பத்தாதுக்கு எனக்கு இப்போ ஒரு பாய் இருக்கான். ஹாய் பேபி, எனி ப்ராப்ளம்? ஆமா பாருங்க, கஷ்டம் பண்ணிட்டு இருக்கு. சொல்ல கேட்காம மறுபடியும் பின்னாலே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். யார் ப்ரோ நீங்க? அது உங்கள்கிட்ட சொல்லியா? நான் அது புது பண்ணேன். நீ யாருடா புது பையனுக்கு வர? நான் உங்கள்கிட்ட சொல்லியா? அது இப்பதான் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருக்கு. அதுக்கு எல்லாம் சொல்லாத நம்ம. யார் இப்படி ஏன்னா ஆரம்பத்துல கூட்டியா நீ? நான் கூட்டி வரேன். சரி கூட்டி வா. கூட்டி வரடா டேய். டேய் என்ன போ தள்ளுறீங்க? இருங்க நான் ஆளு கூட்டி வரேன். உங்களுக்குலாம் என்ன லோஃப்னா பிளாட்டா போச்சு? உங்களை பார்த்தா எப்படி இருக்கு? பாவம் தெரியுமா? அவன் எனக்கு தகுதியானவன் இல்ல. அவன் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டான், என் கூட வெளியே ஆக மாட்டான், SMS பண்ணா ரிப்ளை பண்ண மாட்டான், கால் பண்ணாலும் எடுக்க மாட்டான். அவன் படிக்கிறானா? வந்து வீட்டுல போயிருவான். நானும் தான் படிக்கிறேன், நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணல, அவன் ஏன் எனக்கு ஒதுக்க மாட்டான்? உனக்கு இன்னும் என்னதான் பண்ணணும்? உனக்கு என்னதான் வேணும் என்கிட்ட இருந்து? எனக்கு நீ தகுதியானவன் இல்ல. சரி இப்ப நீ என்னதான் சொல்ல வர? எனக்கு இவன் வேணான்னு சொல்றேன். உங்களுக்கு புரியுதா? என்ன இவனோட பணக்கார பையன் தான், அவனை நீ கேட்டு போயிருக்க. ஆமா நான் போயிருவேன். அப்ப அவனோட இன்னும் பெரிய பணக்காரன் வந்தா போயிருவேன். என்ன? ராஜு போச்சா?
அப்பயே சொன்னேன் கேட்கல. ப்ரோ இந்த புள்ள முடியல ப்ரோ. த்ரிஷால்னா நயன்தாரா ப்ரோ. பார்த்து எங்க கூட்டிட்டு போற? மாமச்சி சொல்றேன், இங்கதான் கொஞ்சம் நடக்க மாட்டியா? சரி பின்னதுக்கு பெட்ரோல் இதா, இது சும்மா விளாடுறதுக்கு உன்னை சந்தோஷப்படுத்த போறேன். இன்னைக்கு மாமச்சி கூட்டிட்டு போறான் அடிக்கிற வெயிலுக்கு. யார் கேட்டு தெரிஞ்சா இவன் காடி பக்கம் ஏன்டா என்ன கூட்டிட்டு வந்த? பாரு என்ன மாட்டேன் என்ன பண்ணா, காடி அடிச்சுட்டு திருநெல்வேலி போனால மறந்துனால அதுக்கா அதை காட்டுறான். என்னடா பண்றடி அவன் காடுறா? ஏன்டா இது மேல ஊத்தி துவைச்ச? உன்னை சந்தோஷப்படுத்த போற மாட்டுனா கதரா. ஏன்டா உனக்கு இந்த வேலை? என்ன பண்ற பாரு மச்சி, இப்படிதான் நடக்கும். அப்படியே எல்லாரும் கேஸ் ஏன் உன் பேர்ல கொடுத்துருக்காங்க? எல்லா கேஸுமே உன் பேர்ல தான் இருக்கு. இதுல உன் கூட்டாளி சம்மந்தப்படுத்தவே இல்லை. அதான் சார் எனக்கு தெரியல, ஏன் எல்லாரும் என் மேல கொடுக்குறாங்க? நான் ஒண்ணுமே பண்ணல சார். சரி இப்போ சாரி, அந்த கூட்டாளி அவனுங்களாம் எங்க? எல்லாம் வீட்டுல தான் சார் இருப்பானுங்க. இப்ப இதோட இருக்கட்டும். நாளைக்கு இந்த விசாரணையை கண்டினியூ பண்ணி முடிப்போம். நாளைக்கு விசாரிக்கும் போது உன் கூட்டாளி 3 பேரும் இங்க இருக்கணும், இருப்பானுங்க. ஓகே? இந்த கேஸ் எங்க தான் போய் விட போகுதுன்னு தெரியலடா. அதான் அவன் சொல்றத நம்புற மாதிரியா இருக்கான்னு எனக்கு கூட தெரியல. உங்களுக்கு எப்படி தோணுச்சு இதை பத்தி? விசாரிப்போம். சரி சரி. ஜெசி, கருணா பத்தி கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க. கருணா உங்களோட பழைய பாய் தானே? ஆமா. இன்னைக்கு அவர் மேல ஒரு போலீஸ் கேஸ் கொடுத்தீங்க, அது உண்மையாவா? அவர் என்ன பண்ணியிருந்தாரு போலீஸ் கேஸ் கொடுக்கறதுக்கு? அவங்க மேல என்ன டார்ச்சர் பண்ணாரு. கருணா மேல கேஸ் கொடுத்துருக்க. ஏன் அவன் மேல கேஸ் கொடுத்துருக்க? அவனா சார்? அவன் தான் சார் என் கையை முடிச்சான். பத்தாதுக்கு என் காடி வேறு. கருணா பத்தி பேசுவோம். சரி விடுப்பா. இந்த கேஸ் அதெல்லாம் எங்க விசாரிச்சது தெரியும் குழப்படியா இருக்கு. இது நீங்க என்ன சொல்றீங்க? ஒரு நாள் அந்த பையன் போய் சொல்லிட்டு இருக்கானோ நம்மள்ட்ட. வேற மாதிரி ரிசர்ச் பண்ணுமா? என்ன இங்க இருக்க? ஏன் என்ன எங்க வருது? ஆமா, இவர் பெரிய தமிழ் பட ஹீரோ. எல்லாத்தையும் அடிச்சு போட்டு காமிடுவா. யாரு சொல்லி இப்ப சொல்லு, அடிச்சு புடிச்சு போயிட்டே இருப்போம். தாடியில வச்சுட்டு இப்படி இருக்க? எஸ் தஸ் வெரி ஒன்னாலதான்டா. ஐயோ, பிள்ளைங்க எதுவும் இருக்க போதுறாங்க. உள்ள புடிச்சு போட்டுறாங்க. போட்டுறாரு ப்ரோ. இதெல்லாம் சின்ன மேட்டர் போய் அவன புடிச்சு விட மாட்டான். அவன் பாத்துக்கலாம் கதையே இல்ல. டேய் இவர் பெரிய ஹீரோ மாதிரி பேசிட்டு இருக்கான். சரிடா, அப்ப முதல்ல இந்த கேஸ்ல இருந்து இப்படி வெளியே வருது. மனசாத பரவாயில்ல, அடிச்சு போட்டு வெளியே போயிடலாம். பொம்பளையா இருந்தா பரவாயில்ல, ஒர்க் அவுட் பண்ணிடலாம். சிஸ்டம் இருந்தா பரவாயில்ல, ஹேக் பண்ணிட்டு போயிடலாம். இப்ப இப்படிதான் வெளியே வருது. கர்ணா, என்ன பாரு, நீ யாருன்னு உனக்கு தெரியுமா? இங்க என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியுமா? உன் பிரச்சனை என்னன்னு உனக்கு தெரியுமா? ஆனா 3 பேர் விசாரிச்சதுல 3 பேரும் ஒரு கட்டத்துல ஒரு விஷயம் மட்டும் ஒத்து போகுது. அவங்க இன்னைக்கு கருணா ஒண்டி தான் இருந்தாரா இல்ல அவர் கூட ஜானும் சேர்ந்து இருந்தாரா? அந்த அன்னைக்கு கருணா மட்டும்தான் இருந்தா. ஜான் எனக்கு யாருமே அப்படி தெரியாது. சரி, அங்க வந்தது 2 பேரை ஒரு ஆளா? ஒரே ஒரு ஆள். அது யாரு? கருணா. கருணா. அப்ப நவீன் தான் வந்து உங்களுக்கு வந்து இப்ப யூனிவர்சிட்டி போர்ட் ஹேக் பண்ணி கொடுத்தா? நவீனா ஃப்ரீயாவே தெரியாத கர்நாடகா இந்த யூனிவர்சிட்டி போர்ட்ல ஹேக் பண்ணி கொடுத்தது. எப்பயாச்சும் யூனிவர்சிட்டி போர்ட்ல எப்பயாச்சும் பாயிண்ட் மட்டும் எனக்கு கொடுக்கணும். இப்ப என்ன பாயிண்டர் தான் நம்மளுக்கு பார்த்தோம். நான் பண்ணி கொடுக்குறேன். சரியா? அதெல்லாம் பண்ணிடலாம். ஆனா ஒரு சப்ஜெக்ட் ரெடி. சரி ப்ராப்ளம். ஓகே ப்ரோ. புரிஞ்சுக்கோ கருணா, எனக்கு உன் கூட வாழ முடியாது. முடியாதுன்னா முடியாது. கீழே 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 கீழே
வேண்டாம் கண்ணா விட்டுற முடியல. நீ கூட்டாளின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிய. ஜான், நாதன், நவீன் என் கூட்டாளி அது செஞ்சாங்க, என் கூட்டாளி இது செஞ்சாங்க. அது எதுவும் அவனுக்கு செய்யல, செஞ்சதெல்லாம் நீ தான். அவனுக்கு எல்லாம் வரும் கற்பனை. அவனுக்கு உன் கண்ணுக்கு மட்டும் தான் தெரியுவானுங்க. அப்ப இவனுங்க யாருமே நிஜம் இல்லையா? கற்பனைனா முழுமையா கற்பனைன்னு சொல்ல முடியாது. எல்லா மனுஷங்கிட்ட இருக்கிற நல்ல குணங்கள் கெட்ட குணங்களும் உனக்கும் இருக்கு. ஆனா என்ன, உனக்கு கொஞ்சம் தனிச்சு ஒரு மனித ரூபத்துல உன் கண்ணுக்கு தெரியறானுங்க. இததான் எல்லாம் பைத்தியம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க உன்னை பார்த்து. ஆமா, நீ சொல்ற நாதன் உன்னோட பலம், நீ சொல்ற நவீன் உன்னோட புத்திசாலித்தனம், நீ சொல்ற ஜான் உன்னோட என்ஜாய்மெண்ட். இவனுங்களாம் நீ நல்லதும் அனுபவிச்சிருக்க, கெட்டதும் அனுபவிச்சிருக்க. நீங்க எல்லாரும் கற்பனையா? யாரு நீங்களா? இந்த குணங்கள் நீ எங்க போனாலும் உன் பின்னால வந்துகிட்டு தான் இருக்கும். இப்ப நீ முடிவு பண்ணு, இவனுங்க உனக்கு வேணுமா வேணாமா? ஏன் அவனை மறக்கணும்? அதுக்கு நல்லாதான் இருக்கான். இதான் கொலை வச்சு உனக்கு இல்லடா, நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன் கருணா உனக்கு. இவனுங்க உனக்கு தப்பு செய்யதான் தூண்டுவானுங்க, நல்லது செய்யறதுக்கு இல்ல. இப்பதான் டாக்டர் நீ நல்லா குணமாயிட்டேன்னு சர்டிபிகேட் கொடுத்திருக்காரு. இதுதான் உனக்கு நல்ல சான்ஸ், நீ வெளியாவதுக்கு இங்க இருந்து. உன்னை திரும்பியும் பைத்தியக்காரன் முடிவு பண்ணிட்டானுங்க. சாவது வரைக்கும் நீ இந்த பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கணும். உங்கனாலதான்டா இவன் இப்ப இங்க இந்த நிலைமையில இருக்கான். இவன் இங்க இருந்து தப்பிக்கணும்னா நான் சொல்ற மாதிரி கேட்டா மட்டும் தான் முடியும். இவன் நல்லா இருக்கணும்னு நினைச்சனா இப்ப இவனை விட்டு எல்லாம் போங்கடா. இன்னைக்கு ரெண்டாவது இன்வெஸ்டிகேஷன் போமா? சொல்ற மாதிரி மட்டும் பேசு. அப்ப இதெல்லாம் பண்ணது நீங்க இல்ல? இல்ல சார், இல்ல சார், அது நான் பண்ணல. விசாரிச்ச வரைக்கும் உன் மேல உள்ள கேஸ் வந்து கன்ஃபார்ம். இந்த கேஸ் எல்லாம் எடுத்து வச்சு பார்த்தா உன்னை கன்ஃபார்ம் வந்து 2 வருஷமா ஜெயிலுக்கு அனுப்பிடுவாங்க. இல்ல உன் புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணிட்டு இப்ப பைத்தியவே நடிச்சுக்கிட்டு டாக்டரை ஏமாத்திக்கிட்டு எங்களை ஏமாத்திக்கிட்டு இந்த மாதிரி கேஸ்ல தப்பிக்கலாம்னு நீ நினைச்ச பைத்தியம் ப்ரூஃப் ஆகணும்னு வச்சுக்கோயேன், வாழ்க்கை பூரா இங்கேயே பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் நீ இருக்கணும். உன் மூளையை வச்சுக்கிட்டு நீ ஏன் தப்பிக்கிறதுக்கு பைத்தியம்னு போய் சொல்லும் போது எங்க அறிவுக்கு நாங்க எவ்வளவு யோசிப்போம். பைத்தியம் மாதிரி நடிச்சு இந்த கேஸ்ல தப்பிக்க எங்களை ஏமாத்த பார்த்திருக்க. இப்ப கூட ஒத்துக்க மாட்டேன். இவனுக்கு நம்ம வழியில கொஞ்சம் விசாரிங்க. நீ ஒத்துக்கிற? நீ தான் பிளான் இருக்கு. ஒத்துக்கிறேன் சார். ஆமா சார், அந்த எல்லா இதையும் தப்பையும் நான் தான் செஞ்சேன். காடி அடிச்சது, அந்த பையனை அடிச்சது, அப்புறம் அந்த பிள்ளையை அடிக்க போனது, எல்லா தப்பும் நான் தான் செஞ்சேன். நான் ஒத்துக்கிறேன். அவ்வளவுதான், கேஸ் க்ளோஸ். இந்த கேஸ் நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். சரி சார். சார் சார் சார், வீட்டுக்கு ஒரு கால் பண்ணேன் சார். நீ வீட்டுக்கு அடிச்சு நான் சொல்ற மாதிரியே பேசு. ஹலோ, இப்ப உன் பழைய ஜெசிக்கு போன் அடி. ஹலோ, சே எப்படி இருக்க? அப்புறம் பழசெல்லாம் மறந்துட்டியா? கேஸ்லாம் கொடுத்துருக்கீங்க, உங்ககிட்ட என்னென்ன இருக்குன்னு தெரியும்ல? ஹலோ. ஹலோ மேடம். சொல்லுங்க கிஷோர். அந்த கருணை கேஸ் என்னாச்சு கேட்டிருந்தேனே? ஓ, அந்த கேஸா? ஜெஸி வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் ப்ராப்ளம் வரும்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்க கேஸை வித்ட்ரா பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த 2வது கேஸ் வந்துட்டு அவன் காலேஜில் வந்துட்டு பெஸ்ட் ஸ்டூடெண்ட். ஸோ அதனால் என்ன பண்ணிட்டாங்க, காலேஜே அவனோட கேஸை வந்துட்டு யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் வந்து கருணா வந்துட்டு அவங்க அப்பா வந்துட்டு
பணக்காரரு. ஸோ என்ன பண்ணிட்டார், அந்த காடி அடிச்ச கேஸும் அப்போ அந்த இன்னொரு விஷயமும் வந்துட்டு வெளியே தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. யாருக்கும் தெரியக்கூடாது, காசு கொடுத்து மறைச்சிட்டாங்களா. அப்படியா? சரி, ஓகே மேடம். ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் நான் கால் பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகே. எஸ் ஓகே ஓகே தேங்க்ஸ். ஓகே பாய். என்னதான் போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சாலும் என் லைஃப் ஃபெயிலியர் தான். என் உயிரான காதலும் போச்சு, என் மூச்சான படிப்பும் போச்சு. ஆனால் இதெல்லாம் என்னை அறியாமலேயே நடந்த விஷயங்கள். எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு நல்ல குணம் கெட்ட குணம் இருக்கு. என்ன எனக்கு மட்டும் அதை தனிச்சு வேற ஆளாக கண்ணுக்கு தெரியும். இதனால நான் என்னை தாழ்த்திக்க போகிறதும் இல்லை. அதே மாதிரி தான் உங்களுக்கும். உங்களுக்குள்ளேயும் கெட்ட குணங்கள் நல்ல குணங்கள் இருக்கு. அதில் இருக்கிற கெட்ட குணங்கள் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நல்ல குணங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கும். இவங்களை வச்சு என்னால் கட்டது தான் பண்ண முடியும்னு சொன்னாங்க. ஆனால் இவங்களை வச்சு கண்டிப்பாக என்னால் வாழ்க்கையில் முன்னேறவும் முடியும். முன்னேறி காட்டுவேன். எங்க 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 உன் ஃபேஸ்ல ஒரு இது வர மாட்டேது, ஒரு வெறி, ஒரு நடிப்பு. யோசிக்கிறேன், டைலாக் யோசிக்கிறேன். உங்க நாள் ஒரு பொம்பளை பிள்ளை அடிச்சிருக்க, ஒரு பையன் காடி பேப்பரை பார்த்து அந்த கை உடஞ்சில, எப்படி அந்த கை காமிக்கிற நீ? மறைச்சிக்கோ. போனாங்க உன்னை கெட்டது செய்ய சொல்லி எங்களை எல்லாரும் ஏமாத்த பார்த்துருக்க. இல்லைன்னு சொல்றோம். நான் பண்ணல. முதல்ல சொல்லிட்டு இப்போ சொல்றேன். இந்த மாதிரி பண்ணிக்கிறதா கண்டிப்பா ஒண்ணு பைத்தியம் கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்களா? புரிஞ்சுக்கோ.